ஸோ மானியத்தில் வந்து வாங்கியிருந்த சொட்டு நீர் பைப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா 100% சப்சிடியில் வந்து 2021 என்னமோ வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து வேறு ஒரு பயிருக்கு வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா இதுக்கு யூஸ் ஆகுது. தென்னை போட்டிருக்கோம், தென்னைக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செம்மரம் போட்டோம், செம்மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போகிறதுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அங்கே தெரியக்கூடிய அந்த சோளக்காட்டுக்கு வந்து இது போடணும். ஸோ எப்படின்னா ஸ்ப்ரிங்க்லர் வச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி செக் பண்ணி தண்ணி வந்து விடணும். ஸோ அங்கே தெரியக்கூடிய சோளப்பயிருக்கு தான் வந்து தண்ணி பாய்க்கணும். யார் அது பாடினது? கவிஞர் கண்ணதாசனா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி ஒரு லைன் இருந்தாங்களே, கண்ணதாசன் தான் நினைக்கிறேன். ஸோ அதுதாங்க உண்மையாலுமே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி அவர் பாடினது வந்து 100க்கு 1000 வந்து உண்மை தான். ஏன்னா விவசாயம் பண்ணுறோம், மழை வந்து சரியாக பருவத்துக்கு பெய்ய மாட்டேங்குது. ஸோ அங்கேயே போதும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர், இந்த ட்ரிப்பை வச்சு நம்ம ஸ்ப்ரிங்க்லர் வந்து செட் பண்ணி தண்ணி விடணும். ஸோ அதுக்கான செட்டப் எல்லாமே எடுத்து வந்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு தென்னை மரத்துலையும் நமக்கு இந்த மாதிரி பைப் ஜாயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி போட்டு பைப் மேலே போடாத. ஸோ அதுக்கு தேவையான ஸ்ப்ரிங்க்லரு எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ கேஸும் வரத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரத்துக்கு வந்து விடுற லைனு. ஸோ இதுலேயே வந்து ஜாயின் பண்ணி ஸோ இதில் வந்து எடுத்து விட்டு இன்றைக்கி நான் வந்து ட்ரையல் பார்க்க போகிறேன். ஸோ சக்ஸஸ் ஆச்சுன்னா எல்லா பயிருக்குமே நம்ம வந்து போட்டுக்கலாம். தேவையான இது எல்லாமே கேஸ் இதை எடுத்துக்கிட்டு ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 35 ருபீஸ். இதுவும் இன்னொன்றும் சேர்ந்து போகும்போது எல்லாம் விட்டாது. ஸோ அதுக்கு தேவையான எல்லா ஜாயின்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை நம்ம செட் பண்ணி தண்ணி எடுத்துவிடுவோம். போதும் இன்னும் போகணும், இன்னும் போ. ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து இப்போ இழுத்துட்ருக்கோம் நம்ம. இரு நான் வரேன் இரு நான் வரேன். இரு போதும், இந்தளவுக்கு கூட தண்ணி அடிக்காமல் போவோம். சரி, ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 லைன் இழுத்தாச்சு. ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து நம்ம தண்ணி வந்து ஓட்டி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா இது எந்தளவுக்கு தண்ணி போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எதுக்கு அறுத்து போடுறோன்னா ஸோ இந்த டேப் வந்து நம்ம போட்டுக்கணும். ஏன்னா நம்ம தென்னை மரத்துக்கு தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விடப்போ இதுலேயும் தண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ கேட்வெல் மாதிரி ஒரு இந்த கேட்வெல்லை வச்சு அடைச்சி விட்டோம்னா தண்ணி வந்து இந்த ட்ரிப்பில் வந்து போகாது. ஸோ அதில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டோம் மரத்துக்கு பாஞ்சிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். இந்த கேட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ இந்த தேவையில்லைங்கிறப்ப இந்த மாதிரி அடைச்சி விட்டுக்கலாம். ஸோ வேணுங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்க்லரை வந்து நம்ம போடணும் தான். இந்த ஸ்ப்ரிங்க்லரை வந்து நம்ம போடணும், அந்த ஒர்க்கு தான். ஸோ எப்பயுமே வந்து ட்ரிப்பு போடுறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. அதில் வந்து இந்த கனெக்டரு ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கேட் வால்வு அந்த பார்த்திங்கன்னா இந்த பைப்பில் வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் போடுறதா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது சொருகவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். போட்டு விட்டது. இந்த ஸ்ப்ரிங்க்லருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டர் எதுக்காக அப்படின்னா ஸோ இந்த ஹோஸை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இதுக்கு ஒரு கனெக்டரு இந்த கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் சரியாக போகும். இதா சவால் படிங்க கிடக்குது. இதா யார் இதை வச்சு மட்டும் சொல்லுது. ஏன்னா இது சுற்றுது. இது டைட்டாக தானே இருக்கும். ஓகே, அதை டைட் பண்ணி விட்டுறேன்ல. ஓகே, டைட்டாக இருக்குல்ல? டைட்டாக இருக்குது, ஏற மாட்டேங்குது. ஏன்னா நிற்கலன்னா ஒரு வீணாக போயிடும், பண்ண வேலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது 4 ட்ரையலுக்கு அவசரம் நம்ம வந்து 4 ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்குறதுக்கு நம்ம சின்ன வயசில் வந்து அந்த கார்ட்டூனில் வந்து மந்திரக்கோள் கிழவி அது பேர் சூனிக்காரி வச்சுருப்பாள். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக தான் இருக்குது. ஸோ இந்த எல்போ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ போட்டு நம்ம போட முடியாது. அந்த டீ வந்து நடுவில் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம லாஸ்ட்டில் போட்டுட்டோம்னா இதோட எண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்க்லர் அந்த கடைசிக்கு வந்து சரியாக போயிடும். ஸோ அதுக்காக தான் இது. இப்போ வந்து நம்ம இந்த லைனர் இழுத்துட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா டீ ஜாயின் பண்ணி ஸோ டீலேருந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து மேலே வர மாதிரி அதுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து குச்சி நட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு.
நின்றுபடி இன்னைக்கு சாயுது. ஸோ இதுதாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது நிற்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பிவிசி பைப்பு நட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது காஞ்ச குச்சி இருந்தால் இப்போதைக்கு நட்டுக்கலாம். ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு நிறையா காஞ்ச குச்சி நிறையா கிடக்குது. ஸோ அதை நெட்டுக்கிட்டு நம்ம சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து ஏன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு சோளக்காடு இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பிவிசி வாங்கி போட்டுக்கலாம். ட்ரையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருக்கோம். சூப்பராக அடிக்குது தண்ணி. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக அடிக்குது. சக்ஸஸ் தான். நாங்கள் வந்து ஒரு லைனுக்கு 4 போட்டால் போதுங்க. ஸோ இங்கே ஒரு தண்ணி ஏங்கட்ட அடிக்குது. 5 அடிக்கு மேலே இருக்கும். விட்டு போய் மோட்டர் ஆஃப் பண்ணிடு போட்டு அப்புறம் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையல் பேசிஸில் இந்த தண்ணி வந்து எடுத்து விட்டுச்சு. நல்லாவே அடிச்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நிற்கிறதுக்கோசரம் குச்சி நட்டுருக்கோம். ஸோ குச்சியில் வந்துட்டு சாயம் இது வந்து வச்சு கட்டுறதுக்கு ட்ரெயின் போட்டு கட்டிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு லைன் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம இது மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் போட்டாச்சு. இதை வந்துட்டு ஃபுல்லாக மறுபடியும் வாட்டர் செக் பண்ணணும் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைன் போட்டுக்கலாம். சும்மா கட்டு போதுக்கே போதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைனுக்கு வந்து சாம்பிள் பார்த்துருந்தோம். இப்போ வந்துட்டு ஒரே லைனில் 4 இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் தண்ணி போட்டு செக் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு அடிக்குது தண்ணி அடிக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். போட்டியா? ஸோ இது மாதிரி 4 போட்டாச்சு. ஸோ தண்ணி கரெக்டாக பார்க்கணும். தண்ணி வருது பாருங்கள். இப்போ தான் தண்ணி வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபோர்ஸ் வர வர ஃபுல்லாக பாய ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்குமே தண்ணி வருது. ஃபோர்ஸ் பத்தில் அங்கே அடைக்கணும். சரி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பத்தில் அதாவது நம்ம ட்ரிப் இரிகேஷன் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் போடணுன்னா தனியாக இதுக்கு ஒரு லைன் இழுக்கணும் மாட்டிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னஞ்செடிக்கு வர லைனில் வந்து நான் கனெக்ஷன் கொடுத்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா தென்னை மரத்தில் ஏர் போகும். அங்கங்கே சொட்டு விழுவுறதுனால கொஞ்சம் பத்தாமல் இருக்க மாட்டிருக்கு. ஃபோர்ஸ் வந்து பத்தில். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு லைன் வந்து நல்லா ஃபோர்ஸாக அடிக்குது. செகண்ட் லைன் தேர்ட் லைனில் பார்த்திங்கன்னா அப்படி வர 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 கம்மியாயிடுச்சு. ஸோ இன்னும் கடைசி லைன் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்லோவாக ஊற்றுது தண்ணி. ஸோ இப்படி வந்து பாய்ச்சோன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகாது. காடும் பாயாது. பார்ப்போம் இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஏதோ பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைன் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மொத்தம் 3 கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ 3 கனெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு அதாவது ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ வர ஃபோர்ஸ்க்கு நம்ம 3 லைன் கனெக்ட் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா வேறு எங்கேயாவது பைப் வந்து பிடிங்கிறதுலாம் வெடிச்சு போயிடுது. ஸோ அதுக்கு இன்னும் நான் வந்து ஆல்டர்னேட்டாக நிறையா பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிட்டு தான் வந்து இது ஆனால் பட் தண்ணி நல்லா தான் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு டெஸ்டிங் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இந்த லைனர் ட்ரிப்பர்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ இருங்க தூக்கி காமிக்கிறப்ப தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் பைப்பை வந்து நிறையா ஹோல்ஸ் போட்டேன். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா இந்த மாதிரி வந்து பாயுதுன்னு பார்த்தா இது அந்த ஸ்ப்ரிங்க்லரை விட இதுக்கு வந்து பெட்டராக இருக்குது. ஸோ ஒரு வயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹோஸ் இந்த மாதிரி இழுத்துட்டு ஓட்ட போட்டு விட்டோன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தாலும் நல்லா பாயுது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு ஸ்ப்ரிங்க்லரை விட. பட் அதை விட இது வந்து கொஞ்சம் வேலை அதிகம். ஏன்னா ஹோல்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அங்கே வந்து ரெயின் கன் வந்து போட்டிருக்கு மேலே. ஸோ அங்கே ஊற்றிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் இல்லை ஃபுல்லாகவே ஃபெயிலியர் தான். ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால எங்கேயோ ஒன்று பைப் வந்து உடஞ்சிருது. அதனால் வந்து இன்னும் கரெக்ட் பண்ண முடியல. கரெக்டான ப்ரெஷரில் வந்து எடுத்து விட முடியல. ஸோ அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து மற்ற பக்கம் கேட்டல்ஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இன்னும் பரவலாக ஊற்றுது. அதே மாதிரி நான் இந்த லாஸ்ட் ஒன்று காமிச்சு பார்த்தீங்களா, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெயின்வாஷ் சிஸ்டம் மாதிரி. ஸோ இந்த ரெயின்வாஷில் நிறையா இப்போ வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. எப்படின்னா அந்த ட்ரிப்பருக்கு பதிலாக ரெயின்வாஷ் வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். பேப்பர் காய் மட்டும் தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு அதனுடைய ஐடியா வச்சு தான் நான் போட்டேன். இது வந்து சூப்பராக பாயுதுங்க பாருங்கள். எவ்வளோ தண்ணி எவ்வளோ தூரம் அடிக்குது அப்படின்ட்டு. இப்படி பாயும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஸ்ப்ரிங்க்லரை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வந்து ட்ரையலுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே இதை வந்து செட் பண்ணணும். இது ஃபுல்லாக செட் பண்ணால் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஏன்னா ஹோல்ஸ் போட முடியல, ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கு வந்து ரெயின் வாஷே வாங்கிட்டு போயிடலாமாட்டிருக்கு. பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்தது போவோம்.